பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை இந்த திருவழிபாட்டிலே நாம் கொண்டாடுகிறோம். இறை வார்த்தைகள் மிக எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் மிக ஒரு எளிய வாழ்க்கைக்கு நம்ம அழைப்பதுமாக இருக்கிறது. இயேசுனுடைய அந்த இயல்பு என்ன என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. இயேசு யாரை நோக்கி வருகிறார் என்பதும் தெளிவாக்கப்படுகிறது. இயேசு எதை நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார் என்பதும் தெளிவாக்கப்படுகிறது. ஆகவே இறை வார்த்தை நற்செய்தி பகுதியானது மிக மிக எளிதாக புரிந்து கொள்வதும், எளிதாக வாழ்க்கை நடைமுறைகளை அறிந்து கொள்வதும், வாழ்க்கையில் எது அவசியம் என்பதை தெரிந்து கொள்வதும், நம்முடைய வாழ்க்கையில் எதை தேட வேண்டும் என்பதும் நம்மிடத்திலே சிறப்பான முறையிலே விளக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகத்திலே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனித வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டதாக இருக்கிறது. தன்னை பெரியவனாகவே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறது. தன் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்ற விதமாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரங்களும் செல்வாக்குகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மன நிறைவோடு கொண்டு செல்ல முடியுமா என்பதை இயேசு கூட அருமையாக இறை வார்த்தை பகுதியிலே சொல்லியிருக்கிறார். தூய இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையும் கூட அதுதான், அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொள்ள விரும்பினாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன என்ற ஒரு இறை வார்த்தையினுடைய அருமையான பகுதி தூய இஞ்ஞாசியாரை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்கள் பெரியது என்ற எதிர்பார்ப்பை அப்படியே கீழாக வைத்துவிட்டு, உன் வாழ்வுக்கு எது அவசியம், உன் வாழ்வில் நீ எதை முக்கியமாக கடைபிடித்து வாழ வேண்டும், உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய காரியங்களை அல்ல, மாறாக உன்னுடைய எளிமையான வாழ்க்கை முறையே என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு தூய இஞ்ஞாசியாருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய எதிர்பார்ப்பு ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது இயேசு மிகப்பெரிய காரியத்தை அல்ல, சாதாரண ஒரு காரியம். அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கடைபிடிப்பதையும் பார்க்கிறோம், இயேசு போதிப்பதையும் பார்க்கிறோம், நம்மிடத்தில் விரும்புவதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு முதலாக நாம் பார்க்கின்ற பொழுது உயிர்ப்புக்கு பின்பாக இயேசுவினுடைய அந்த இறப்பு உயிர்ப்பு பின்பாக சீடர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு, சாதாரண வாழ்வுக்கு செல்கிறார்கள். என்ன வாழ்க்கை? அவர்களிடத்திலே சீமோன் பேதுரு, யாக்கோபினுடைய அந்த புதல்வர்கள் யோவான், இவர்கள் எல்லாம் சாதாரண மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்கள். இயேசுனுடைய அந்த இறப்பு உயிர்ப்பு பின்பாக அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்வுக்கு, அந்த எளிமையான வாழ்வுக்கு செல்கிறார்கள். திபேரிய கடல் பகுதியிலே இருக்கிறார்கள். இயேசு உயிர்ப்பு பின்பாக இன்று நாம் பார்க்கிறோம் 3வது முறையாக காட்சி கொடுக்கதை பார்க்கிறோம், தோன்றுவதை பார்க்கிறோம். இயேசுனுடைய தேடல் எங்கே செல்கிறது? அந்த ஒரு சாதாரண மனிதர்களிடத்தில், தன்னோடு இருந்த அந்த அன்பு சீடர்களிடத்தில், அவர்களெல்லாம் சாதாரணவர்கள், எளிமையானவர்கள். அந்த மக்களை நோக்கிய முதல் பயணமாக பார்க்கிறோம். இயேசுனுடைய உயிர்ப்பை எங்கோ அவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தன்னை சாவுக்கு கையளித்த அந்த அவர்கள் மத்தியில் நின்று வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. இயேசுனுடைய அந்த தோற்றம் கூட சாதாரண ஒரு இடத்தில், திபேரிய கடல் பகுதியில், அந்த சாதாரண அன்பு சீடர்கள் மத்தியில் தான் இயேசுனுடைய பிரசனம் இருக்கிறது. ஆகவே இயேசுனுடைய அந்த உடனிருப்பு என்பதற்குரியவர்களே மிக சாதாரண ஒன்று. அவருடைய அந்த கனிவான மனத்தாழ்மை உள்ள அந்த நிலையை, அவர் தன்னிடத்தில் கொண்டிருந்த அந்த தன்மையை இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்பாகவும் இயேசு தொடர்வதை பார்க்கிறோம். ஆகவே அந்த சாதாரண இடத்தில் சாதாரண மக்களை நோக்கி அவர் செல்வதை பார்க்கிறோம். அங்கே அவருடைய பிரசன்னம், அங்கே அவருடைய வருகை மிக கனிவான ஒன்றாகவும், அவர்களுடைய அந்த சந்திப்பு என்பது சாதாரண ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. அவருடைய கனிவை வெளிப்படுத்துகிறது, அவருடைய அந்த அன்புறவை வெளிப்படுத்துகிறது, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதையும் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுடைய வருகை சாதாரண ஒரு வருகை, சாதாரணமாக நாம் விரும்ப வேண்டும் என்று விரும்புகின்ற எதிர்பார்ப்பு. 2வதாக அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய வார்த்தை மிக உயிருள்ளது, இயேசுனுடைய வார்த்தை மிக உயர்ந்தது, இயேசுனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் மிகப்பெரியது என்பதையும் இயேசு எளிமையான முறையிலே, எளிய வார்த்தைகளிலே சொல்லுகிறார்.
சீடர்கள் மீன் பிடிப்பதற்காக இரவு முழுவதும் காத்திருக்கிறார்கள். வலைகளில் மீன்கள் இல்லை. பரிதவித்த நிலைமை. நாம் தொழிலுக்கு போய், வியாபாரத்துக்கு போய், நாம் ஏதாவது ஒரு காரியத்தை முனைந்து செய்ய முயல்படும் பொழுது அதனுடைய லாபமோ அதனுடைய வரவோ இல்லாத சமயத்திலே நாம் தத்தளிப்போமே. அதே நிலைமை சீடர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த எளிய சீடர்கள் மத்தியில் இருக்கிறார். அப்போது இயேசுனுடைய எளிய வார்த்தைகள், வலைகளை போடுங்கள் என்று சொல்ல அந்த எளிய வார்த்தை, இயேசுனுடைய அந்த அற்புதமான கனிவும் அன்பும் நிறைந்த அந்த எளிய வார்த்தை சீடர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு உருவாக்கத்தை உருவாக்குகிறது. அவர்களுடைய வலைகளில் மீன்கள் நிறைவாக இருந்தது. இழுத்து வருவதற்கு மிக கடினப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. வலை முழுவதும் மீன்களாக இருந்தது. படகில் இழுத்து வருவது கடினப்பட்டுகிறார். அந்த இயேசுனுடைய அந்த எளிமையான அந்த வார்த்தை, அன்புக்குரியவர்களே, அங்கே நிறைந்த ஒரு சக்தி கொண்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய வாழ்க்கையிலும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் கொடுப்பதாக இருக்கிறது. இயேசுனுடைய அந்த மிக மிக எளிமையான வார்த்தைகள், இதோ உங்களோடு நான் இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இவ்வளவு மிக எளிமையான வார்த்தைகள், ஆனால் மிக வலிமையான ஒரு சக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய இந்த சாதாரண வார்த்தை மிகப்பெரிய பலனை அங்கே கொடுத்ததை அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கிறோம். முதலில் இயேசு இல்லாத சூழ்நிலை வெறுமை. இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக அவர்கள் வெறுமையான மனநிலையோடு இருக்கிறார்கள். இயேசு வந்த பிறகு அங்கே மகிழ்ச்சியும் செல்வமும் கொளித்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையில். இயேசுனுடைய இந்த எளிய வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்ததாக இருக்கிறது. அருமையாக சொல்லப்படும், கடவுள் இல்லை என்றால் வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த கடவுள் இயேசுவை நம் மத்தியிலே, இந்த எளிய மனிதராக இயேசுவை, இந்த உயிர் தாண்டவர் சொன்ன வார்த்தை, நாம் இதோ உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னது, உலக முடிவரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னது, அந்த இறை வார்த்தை அன்புக்குரியவளே நம்முடைய வாழ்விலே ஆழமாக பெருகும். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் குழப்பங்களில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் திணறுகிறோமோ, எப்பொழுதாம் வாழ்க்கை நல்லதா தீயதா என்று கண்டுபிடிக்க முடியாமல் உழந்து கொண்டிருக்கிறோமோ, கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோமோ, பொறாமையினுடைய உச்சத்தில் இருக்கிறோமோ, மன்னிக்க முடியாத தன்மைகளில் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசுனுடைய இந்த எளிய வார்த்தைகள் நம்மிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும், நமக்கு சக்தியை தரும், நம்முடைய வாழ்வை மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வை மிக ஆழமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்புக்குரியவளை உணர்வதும் கடைபிடிப்பதும் அதன் வழியாக வாழ்வில் வலுவுள்ளவர்களாக மாற முடியும் என்பதற்கு இயேசுனுடைய இந்த நிகழ்விலே இந்த இரண்டாம் பகுதி நற்செய்தியிலே குறிப்பிட்டு சொல்கிறது. மூன்றாவதாக அன்புக்குரியவளே, இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமே பிற மனிதர்களை ஊட்டம் பெறச் செய்ததாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்வினுடைய அந்த நிறைவிலே அவர் போகின்ற பொழுது எதை ஏற்படுத்துகின்றார்? நற்கருணை ஏற்படுத்துகின்றார். நற்கருணை வாழ்வின் ஊற்று, வாழ்வுக்கு ஊட்டம் கொடுக்கின்ற ஒன்று. ஒவ்வொரு மனிதருக்குமே பெரிய வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய நிலபுலன்கள் இல்லாமல் இருக்கலாம், செல்வங்கள் நிறைய இல்லாமல் இருக்கலாம், பணபலங்கள் நிறைய இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உணவில்லாமல் இருக்க முடியாது. இயேசுனுடைய வெளிப்பாடை பாருங்கள். உங்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த உணவு, அதை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசுனுடைய அந்த சீடர்கள் தனக்கு ஜெபிக்க கேட்ட பொழுது இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தில் கூட அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எவ்வளவு எளிமையான வார்த்தை, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அப்படி என்றால் உணவு என்பது அன்புக்குரியவர்களே எவ்வளவு முக்கியம் ஒரு சாதாரண மனிதனுக்கு. இயேசு அதை அந்த நற்கருணையை அந்த இறுதி ராவுணவிலே நிறுவுகிறார். அதை சொல்லி, இது என் அப்பம், இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுனுடைய வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். இன்று இயேசு இடத்தில் வருகின்ற பொழுது அங்கே எல்லாம் தயாராக இருக்கிறது. அப்பத்தை எடுத்து வைக்கிறார். சீடர்கள் அந்த வலைகளை எடுத்து வந்த பிறகு இங்கே அப்பம் எல்லாம் தயாராக இருக்கிறது, அடுப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, மீன்களை கொண்டு வார்கள் என்று சொல்கிறார். இங்கும் இயேசு அவர்களோடு பகிர்ந்து கொண்டது இந்த உணவைத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த உணவு மனித வாழ்க்கை மிக முக்கியமானது. நற்கருணை விருந்திலே பங்கு பெறுகின்ற நாம், இயேசுனுடைய இந்த திரு உடலிலே பங்கு பெறுகின்ற நாம் ஊட்டம் பெறுகிறோம் என்பதை நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த உணவினால் ஊட்டம் பெறுகின்றது.
இந்த உணவு அவரை அதோடு நிட்டுவிடவில்லை, இது என் உடல் என்று சொல்லி என் நினைவாக செய்யுங்கள். எங்கெல்லாம் யாரெல்லாம் பசியில் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த உணவிற்காக தேடி அலைகின்றார்களோ, நம்மால் உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்தவ மனநிலையை அன்புக்குள்ளே நாம் கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்று பல இடங்களிலே இந்த உணவு என்பது மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்கிறது. திருமண நிகழ்வுகள், அசன நிகழ்வுகள் எல்லாம் அழைக்கப்படுகின்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய இடத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உணவு பரிமாற்றத்தினால் வரக்கூடிய பலன் என்னவாக இருக்க முடியும்? ஏற்கனவே அவர்களுக்கு உரியது இருக்கு. ஆகவேதான் அந்த பந்தி பரிமாறுகின்ற உணர்வுகளே இயேசு அந்த நிகழ்வுக்கு சாதாரணவர்களை அழைக்கிறார், உணவு இருந்து வைக்கிறார். அந்த இயேசுனுடைய ஓமையிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த உணவினுடைய வழியாக இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உணவு முக்கியமானது, அதை என்னையே நான் தருகிறேன், என் உடலையே தருகின்ற நற்கரணையில் வெளிப்படுத்துகிறார். அந்த உணவை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக இயேசு அழைக்கிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்காகவே இறந்தேன், பாடுகள் பட்டேன், இறந்தேன், உயிர் தெழுந்திருக்கிறேன். உங்களிடத்தில் நான் விரும்புவது உயிர்ப்பின் மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, நான் பாடுகள் பட்டதும் இறந்ததும் உயிர்ப்பும் எதற்காக? உங்களுக்காகவே. நீங்கள் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே நான் என்னை கையளித்தேன் என்று நான் உங்களிடத்தில் விரும்புவது போல அதற்கு தான் உங்களிடத்தில் கடைசியிலே நான் விட்டு சென்றேன். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய உணவின் நிகழ்வின் பொழுது சீடருடைய பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வு. அந்த நிகழ்வு ஒரு மனிதன் மிக அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவனிடத்திலே உள்ளத்திலே மிக தாழ்ச்சியான மனநிலையை இருக்க வேண்டும். இயேசு மிகுந்த தாழ்ச்சி உணர்வோடு சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். பேதுருனுடைய அந்த உரையாடலையும் பார்க்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏனெனில் இயேசுவை மிகப்பெரிய ஆளாக பார்த்து தம்மெல்லாம் சாதாரண சீடர்கள். அவர் மறுக்கிறார். ஆனால் இயேசுனுடைய அந்த வெளிப்பாடு அங்கும் இயேசுனுடைய அந்த தாழ்ச்சியான உணர்வோடு எதை செய்ய வேண்டும்? அன்போடு நாம் பிறரை பார்க்க வேண்டும் என்ற அழைப்பு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியினுடைய இறுதியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த அழைப்பு இதுதான். நாம் மிகப்பெரிய ஆட்சி அதிகார வீடங்களிலே உட்கார்ந்து பணி செய்வதற்காக அல்ல, மாறாக மிக எளிய முறையிலே வாழ்ந்து இறைவன் உயிர் தாண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்பதுதான். அதைத்தான் நான் உன்னை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்பதை பேதுருவிடத்திலே அவர் கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதுக்கு என்னென்ன, இயேசுவை அன்பு செய்கிறான்னு சொல்ல அவரை மட்டும் அன்பு செய்யல, நீ அன்புக்கு சான்று பகிர்கிறாயா? இதுதான் உன்னுடைய பணி என்று சொல்லிவிட்டு, நீ இந்த அன்புக்காகவே நீ என்னை போல நீயும் இந்த உலக வாழ்விலே மரிப்பா என்று சொல்லி உதாரணமாக சொல்லிவிட்டு என்னை பின்தொடர். மீண்டும் இயேசு அவரை பின்தொடர்வதற்காக நினைக்கிறார். இந்த எளிய வாழ்வில், பணிவும் தாழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில், பகிர்ந்து வாழ்கின்ற வாழ்வில், இந்த பிறரை அன்பு செய்கின்ற வாழ்விலே தினமும் இயேசு அழைக்கிறார் தன்னுடைய சீடரை, என்னை பின்தொடர். எதற்காக? பெரிய வீடு கட்டி வச்சுருக்காங்க, வந்து உட்கார்ந்துருந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் என்பதற்காக இல்லை. மீண்டுமாக தாழ்ச்சியோடு, பகிர்தலோடு, மன்னிப்போடு, எளிய மக்களுடைய வாழ்வில் பங்கெடுப்பவர்களாக அதைத்தான் இயேசு அன்புக்குள்ளே என்று அழைக்கிறார். பாஸ்கா காலத்தின் 3வது அழைப்பு, 3வது ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு நமக்கு இதைத்தான். மிக சாதாரண ஒரு வாழ்க்கையை இயேசு நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் தயாராக இருக்கிறோமா? சிறு சிறு இடங்களில் நம்மையே இப்படி இயேசுனுடைய அன்பு பணிகளுக்கு நம்மை உள்படுத்த முடியும். எதை செய்தாலும் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையாக அமையட்டும். எதை செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற மமதை உணர்வுகள் இல்லாமல், இது என்னுடைய பணி, இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்வினுடைய முக்கியம் என்று சொல்லி செயல்படுபவர்களாக நாம் செயல்படுவோம். சிறு சிறு காரியங்களில் நம்பிக்கைக்குரிய உங்களை நான் பெரியவற்றிற்கு அதிபதியாக்குகிறேன் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். பெரியவற்றிற்கு எதிர்பார்த்திருக்க வேண்டாம். பெரியவற்றிற்காக காத்திருந்து வாழ்க்கையினுடைய நேரங்களை இழந்து போக வேண்டாம். பெரியவற்றிற்காக எண்ணி பகைமைகளையும் பொறாமை உணர்வுகளோடும் உறவு சிக்கல்களோடும் வாழ்ந்து மகிழ்ச்சியை இழந்து சூழ்நிலையில் வாழ வேண்டாம். விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், சிறிய சிறிய காரியங்களில் உறுதுணையாக இருப்போம். அன்பே நம் வாழ்வினுடைய முக்கியம் என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படுவோம். அப்படி என்றால் உயிர் தாண்டவர் இயேசுனுடைய அந்த அழைப்பிலே பங்கெடுக்கிறோம். உயிர் தாண்டவருக்கு நாம் சார்ந்து பகிறோம். அதற்காக திருப்பலியிலே இறைவனிடத்தில் வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை,
நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை, நம் ஊரை, நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.